இதுக்கு தான் ஆஃபீஸ் ஒர்க் வீட்டில் கொண்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த ஒர்க் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதில் எனக்கு டைம் போனதே தெரியல. அடேங்கப்பா, மணி 11 ஆயிடுச்சே. ஒரு வழியாக என்னோட ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப பசிக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அடிக்கடி வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் திறந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்கிறதில்ல. இது ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட். இங்கே வாடகை கம்மியாக இருக்குன்னு நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இங்கே இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட் அவள் சொந்தக்காரங்க வீட்டில் யாருக்கோ கல்யாணம்னு போயிருக்கா. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். எனக்கும் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இதோ மறுபடியும் கதவு தட்டுற சத்தம். நிச்சயமாக அந்த பிஸாவையா இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணேன். அந்த பிஸா வரதுக்கு எப்படியும் 15-20 நிமிஷம் ஆகிடும். நான் இந்த ப்ராப்ளத்துக்காக தான் ஒரு சிசிடிவி கூட வெளியே வச்சேன். ஆனால் அந்த சிசிடிவியில் யார் வந்து கதவு தட்டுற மாதிரியும் தெரியல. ஆனால் கதவு தட்டுற சத்தம் மட்டும் வருது. இது என்னை இன்னும் பயமுறுத்துது. இப்போ கூட கதவு தட்டுற சத்தம் வருது. நான் போய் திறந்து பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? கதவு திறக்கலாமா வேணாமா? எப்படியும் பிஸா பாயா இருந்தால் நிச்சயமாக கால் பண்ணுவாங்க. அவங்க கால் வந்த வாட்டியே நான் போய் கதவை திறக்கிறேன். இந்த கதவு தட்டுற சத்தம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ என்ன தான் பண்ணுறது? கதவை போய் திறந்து பார்க்குறேன். இங்கே யாருமே இல்லை. வர வர எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த வீக் இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிவிட்டு நான் எங்கள் சொந்த ஊருக்கே போகிறேன். அங்கேருந்து நான் ஏதோ ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இங்கே இனிமேல் என்னால் இருக்க முடியாது. முதல்லலாம் இப்படி அடிக்கடி சத்தம் வராது. ஆனால் இப்போ தான் இப்படி அடிக்கடி சத்தம் வந்துட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுவோன்னே ஒன்றும் புரியல. பீஸா டெலிவரிக்கு வந்திருக்கீங்களா? 2nd ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு வீடு. தேங்க்யூ. ஒரு வழியாக பீஸா வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு போய் கண்ணை மூடிட்டு தூங்க வேண்டியது தான். அட, என்ன இது? இந்த பீஸா டெலிவரி பண்ணவன் இங்கே உட்காந்துட்டு இருக்கான்.